சஹாபாக்களையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹி காலத்துக்கு பின்னால வந்துச்சு. அலி ரலியல்லாஹு காலத்தில் அவர்கள் தங்களை ஹவாரிஜ்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அந்த ஹவாரிஜ்ங்கிற கூட்டம் எந்த அளவுக்குனா நல்லா விளங்கிக்கணும், அவர்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்தின் மீது பற்றுடையவராக இருந்தார்கள் என்றால், அந்த ஹவாரிஜ்கள்கிட்ட போய் நீங்க உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சஹாபாக்களுடைய டீம் அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு 6000 பேர்கிட்ட இருக்கானுங்க. அங்க ஒரு டென்ட் போட்டு எதுலயுமே சம்பந்தப்படாம அங்க உட்கார்ந்து இருக்காங்க. நாங்க யார் கூட வர மாட்டோம், நாங்க தனி குரூப் அப்படின்னு ஒரு 6000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த 6000 பேருக்கு நீங்க நசியத் பண்ணி கூட்டுவாங்கன்னு சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாங்கள் அந்த 6000 பேருடைய டென்ட்டை நெருங்கும் போது ரீங்காரமிடக்கூடிய வண்டின் சப்தத்தை போல அப்படியே சவுண்ட் கேட்கும் இல்லையா, அந்த அளவிற்கு அவர்கள் குர்ஆன் ஓதிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் உள்ளே சென்று பார்த்தபோது உள்ளேயே தங்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் திக்ருகளை ஓதி 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 அவர்களுடைய வியர்வையால் அந்த சட்டம் முழுக்க அப்படியே வேறு நடந்துருச்சு. ஃபுல்லா இபாதத், முழுக்க இபாதத்தில் இருந்தார்கள். ஆனால் ஒரு சக முஸ்லிமை டிஸ்குவாலிஃபை செய்யும் வழிகேட்டில் அவர்கள் இருந்தார்கள். ஒரு முஸ்லிமை இன்னொரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்ளாத வழிகேட்டில் அவர்கள் இருந்தார்கள். அதனால என்ன ஆச்சுன்னா 6000 பேர்ல இவங்க போய் பேசுனதுல ஒரு 2000 பேர் ஓகே ஆகி வந்துட்டாங்க. மிச்ச 4000 பேர் அங்கே இல்லை, நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு இருந்தாங்க. அதன் பின்னால் என்ன ஆனது என்றால், அந்த 4000 பேர் அங்க தங்கி இருந்தால இஸ்லாத்தில் கடும் போக்குடையவர்கள் உருவாகியதற்கு பின்னால் தான் வேற்றுமைகள் உருவாகி, கருத்து வேறுபாடுகளை அவனுக்குன்னு ஒரு கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று நினைத்ததை ஏற்றுக்கொள்ளாமல், கபாப் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இஸ்லாத்துக்காக அதிகமா அடித்து துன்புறுத்தப்பட்டவர். அவருடைய மகன் அப்துல்லா பின் கப்பாபும் அவருடைய பிரெக்னன்ட் மனைவியும் அந்த வழியாக நடந்து சென்ற போது இவர்கள் அழைத்து, இந்த ஹவாரிஜிகள் அழைத்து கேட்டிருக்கிறார்கள், இங்க வாங்க, உங்களுக்கு இந்த அலி முஆவியா இவங்களுடைய விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன, மார்க்க விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன? அப்ப இல்ல அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள், அவங்க எல்லாம் சஹாபாக்கள் என்று சொன்னவுடன் தன் கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால், வரலாற்றில் இப்படிலாம் பதிவுகள் இருக்கு, தன் கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் அவருடைய பிரெக்னன்ட்டாக இருந்த, மாதமாக இருந்த அவருடைய பிள்ளையை சுமந்திருந்த அவருடைய மனைவியை கொன்று, ஆட்டு தோலை உரிப்பதை போல கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொங்கவிட்டு உரித்தார்கள் ஹவாரிஜிகள் வரலாற்றில். அதற்கு பின்னால் இவர்களை அழித்தே ஆக வேண்டும் என்று படையனுப்பினார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்படித்தான் ஹவாரிஜிகளுடைய கதை முடிந்தாலும் வரலாற்றில் பல ஹவாரிஜிகள் பிரிய ஆரம்பித்தார்கள். கடும்போக்கு கொண்டவர்கள் உருவானார்கள். ஒரு பக்கம் தீவிரவாத சிந்தனையிலே ஒருவன் செல்கிறான், இன்னொரு பக்கம் மார்க்கத்தை பேசிக்கொண்டு இன்னொருவன் செல்கிறான், இன்னொருவன் அரசியல்ல ரொம்ப தூரம் போயிடுறான், அவனுக்கு முஸ்லிம்க்கு அடையாளமே இல்லாத அளவுக்கு போயிடுறான், இன்னொருத்தன் இப்படி போயிடுறான், எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு. இவை அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்றுபட்ட ஒரு சமூகம் உருவாகி வர வேண்டும்.